2 மாசங்களுக்கு முன்னாடி குமரிகண்டம் இஸ் a fake story அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று பண்ணேன். சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது, பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. அந்த வீடியோவில் நான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நல்லா ரிசர்ச் பண்ணி குமரிகண்டம் இல்லைன்றதுக்கு என்ன சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் அந்த வீடியோவை பண்ணேன். 2 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த வீடியோவை பண்ணேன். ஸோ அது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் அகைன் அதை பற்றி எதுக்கு பேச வரேன்னா, அந்த வீடியோவில் குமரிகண்டம் ஏன் இல்லைன்றதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன். பல பேருக்கு இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கூட தோணிருக்கலாம். பட் 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனை இப்போ போன சில நாட்களா நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நியூஸ் சேனல்ஸ்ல சொன்னது குமரிகண்டம் பேஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அது ஜெனரலாவே உலகத்தை பத்தின விஷயம். அதை ஒரு சயின்டிபிக் ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு தான் நான் குமரிகண்டம் இல்லைன்னு சொன்னேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல குமரிகண்டம் இல்லைன்றதுக்கான லாஜிக் என்ன, ரீசன் என்ன, அண்ட் குமரிகண்டம் இல்லைன்றதுக்கான இன்னும் சில அட்வான்ஸ்டான சயின்டிபிக் ப்ரூஃப்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல டீகோட் பண்ணி அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். 2 மாசங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன எந்த கான்செப்டை நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றத முதல்ல பார்த்துடலாம். அப்போ மடகாஸ்கர்ல இருந்து தனியா பிழைக்கப்பட்டு யூரேஷியால கனெக்ட் ஆனதுதான் இந்தியா. சோ அந்த சமயத்துல இந்தியாவோட நிலப்பரப்பை மடகாஸ்கரோட நிலப்பரப்புல இருந்து பிரேக் ஆகி வெளியில யூரேஷியாவோட அட்டாச் ஆச்சுன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. சோ இந்த குமரிகண்டம் கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1864 பிலிப்ஸ் கிளேட்டர்னு சொல்லப்படும் வெளிநாட்டு சயின்டிஸ்ட் பண்ண ரிசர்ச் தான் இந்த குழப்பத்துக்கே காரணம். அந்த ஆள் சும்மா இருந்திருந்தான்னா இந்த குமரிகண்டம் இருக்கா இல்லையான்ற கான்செப்டே வந்திருக்காது. பிலிப் பண்ண ரிசர்ச் என்னன்னா, இந்த பூமியில உயிரினங்கள் எப்போ உருவாச்சுன்னு ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல உள்ள மடகாஸ்கர்ல லெமியூர்னு சொல்லப்படும் மங்கியோட எலும்பு கூடு ஒன்று கிடைக்குது. அந்த லெமியூரை டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ குரங்கினத்துக்கே பாட்டங்காலத்துல வாழ்ந்த மங்கி தான் இந்த லெமியூர் மங்கின்னு தெரிய வந்தது. சோ இந்த ஏப்பு சிம்பஜி எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட முன்னோர்கள் காலத்துல வாழ்ந்தது தான் இந்த லெமியூர் மங்கி. பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த லெமியூர் மங்கியோட இனம் இருக்கு இல்லையா, அது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டோட நீலகிரி காட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஆனா மடகாஸ்கருக்கும் நீலகிரிக்கும் பல ஆயிரம் மைல்கள் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கும்போது லெமியூர் மங்கியோட இனம் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னு பிலிப்புக்கு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. அதை வச்சுதான் மடகாஸ்கரையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்றது போல மிகப்பெரிய நிலப்பரப்பளவு எப்பவும் எந்த காலத்திலே இருந்திருக்கு, அது கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் ப்ரூஃபும் இல்லாம இமேஜினேஷன்ல இந்த வாதத்தை முன் வச்சாரு. அண்ட் லெமியூர் மங்கியால இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததுன்றதுக்காக அந்த நிலப்பரப்பளவு அந்த கனவு தேசத்துக்கு லெமூரியா நேம் வச்சாரு. இப்படிதான் லெமூரியா கிரியேட் ஆச்சு. சோ இதுக்கு பின்னாடி பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த நாட்டில இருந்த மங்கியோட இனம் தமிழ்நாட்டோட நீலகிரி காட்டுக்குள்ளேயும் இருக்குன்றதுக்காக அதுக்கும் இதுக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, அது கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. பட் மத்த சயின்டிஸ்ட் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிலிப்பால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், லெமூரியால யார் வாழ்ந்தாங்க, அவங்க பேசின மொழி என்ன, அண்ட் அவங்களோட இனம் இப்ப எங்க போச்சு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பிலிப்பால எந்த பதிலும் கொடுக்க முடியல. ஏன்னா லெமூரியா இருந்ததுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸும் கிடையாது. அதனால அந்த லெமூரியாவோட கான்செப்ட் அங்கேயோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 19வது செஞ்சுரியில 20வது செஞ்சுரியில வந்த சில ஆராய்ச்சியாளர்கள் பிலிப்ஸ் கிளேட்டர் சொன்ன அந்த லெமூரியா கான்செப்ட் உண்மைதாண்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இங்க குழப்பம் பண்ணது யாருன்னா பிலிப் தான். பிலிப் மட்டும் இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு குமரிகண்டம் இருக்கா இல்லையான்ற சந்தேகம், குமரிகண்டத்தை பத்தின இஷ்யூவே வந்திருக்காது. பட் என்ன பண்றது, அவர் தான் மடகாஸ்கர்ல இருந்த அந்த லெமூர் மங்கியோட இனம் இங்க தமிழ்நாட்டோட நீலகிரி காட்டுக்குள்ளும் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்க இல்லையா. அதனால அதை பேஸ் பண்ணி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சிகள் பண்ணதுல லெமூரியான்னு சொல்லப்படும் நிலப்பரப்போட ஒரு பகுதியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தாங்களாம். காலநிலை மாற்றத்தால ஏற்பட்ட சில டிசாஸ்டர்னால அங்க வாழ்ந்த மக்களோட இனமே அழிஞ்சு போச்சான். இப்படி ஒரு புது கான்செப்டை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றதை விட கிளப்பி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் குமரிகண்டம்னு பக்காவா சொல்லல. மேபி அது குமரிகண்டமா இருக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தமிழ் சங்கங்கள்ல இந்த குமரிகண்டம் வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் லெமூரியா தான் குமரிகண்டம்னு ப்ரொபோகண்டா ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோல சொன்னேன், தமிழ் சங்கத்துல மென்ஷன் செய்யப்பட்டது போல குமரிகண்டம்ன்றது உண்மை, அது மூழ்கி போனதும் உண்மை. ஆனா அது கன்னியாகுமரியோட பார்டர்ல இருந்து சில டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். இன்ஃபேக்ட் கன்னியாகுமரியை தான் குமரிகண்டம்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்கிருந்து ஒரு 85% 90% கடலுக்குள்ள போயிருக்கலாம். பட் அது மிகப்பெரிய கான்டினென்ட், மொத்தமாவே கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க நினைக்கலாம் சும்மாவே வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் எல்லாத்துக்குமே சயின்டிபிக் ப்ரூஃப்ஸ் நான் இந்த வீடியோலயே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் போன வீடியோலயே 2 சயின்டிபிக் ப்ரூஃப்ஸ் நான் சொன்னேன். அதோட சேர்த்து இன்னும் சில சயின்டிபிக் எவிடன்சஸ் இப்போ டீகோட் பண்ணிடலாம். இப்போ உலகத்துல மொத்தம் 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஆனா ஒரு காலத்துல, அதாவது இந்த உலகம் உருவாக்கப்பட்டப்போ ஒரே கான்டினென்ட் தான் இருந்தது. அதோட பேர் பான்ஜியா.
இந்தியா. அதுக்கப்புறம் பல லட்சம் ஆண்டுகள் போன பிறகு அந்த ஒரு பேஞ்சியால அங்கங்க பிளவு ஏற்பட்டுச்சு. அப்பதான் 7 கான்டினென்ட்ஸா டிவைட் ஆச்சு. அப்படி பிளவு ஏற்பட்ட சமயத்துல அங்க லெமூரியாவோ இல்ல குமரி கண்டமோ சயின்ஸ் படி கிடையாது. அடுத்தது என்னன்னா, பிலிப்போட வாதம் படி அந்த லெமூர் மங்கியோட இனம் நீலகிரி காட்டுக்குள்ளையும் இருந்ததுனாலதான் இந்த லெமூரியா கான்செப்டே வந்தது. அப்படி பார்க்கும்போது லெமூரியான்றது மடகாஸ்கருக்கும் இந்தியாவுக்கும் மட்டும் கனெக்ட் ஆனது கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கும் அது கனெக்ட் ஆனது தான். சிம்பிளா சொல்லணும்னா சதர்ன் ஆப்பிரிக்காவுக்கும் சதர்ன் இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கும் முக்கோண ஷேப்ல கனெக்ட் ஆனது தான் இந்த லெமூரியா. அப்படி இருக்கும் பட்சத்துல மடகாஸ்கர்லயும் நீலகிரியிலும் இருக்கும் அந்த லெமூர் மங்கியோட இனம் ஏன் ஆஸ்திரேலியால இல்ல? மிகப்பெரிய நிலப்பரப்பு அங்க இருந்தது அப்படின்னா இந்த லெமூர் மங்கியோட இனம் ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு போகல? ஏன்னா அங்க லெமூரியாவே இல்ல. அடுத்து நம்ம சவுத் இந்தியா பக்கமா வாங்க. கன்னியாகுமரியோட பார்டர்ல இருந்து மிகப்பெரிய கான்டினென்ட் ஆன குமரி கண்டம் போகுதுன்னே வச்சுக்கோங்க. அப்படி அந்த குமரி கண்டம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா மட்டும் எப்படி மேலேயே நின்று போச்சு? ஸ்ரீலங்காவும் குமரி கண்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி தானே. அடுத்தது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டம் இருந்தது அப்படின்னா ராமன் வாழ்ந்த திரேதாயுகமும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அப்படி இருக்கும்போது ராமனும் லக்ஷ்மணும் அந்த வானர சேனையும் ஸ்ரீலங்காக்கு போக ஏன் கல்லு போட்டாங்க? சப்போஸ் குமரி கண்டம் இருந்தது உண்மை அப்படின்னா ராவணனை ஏன் இலங்கை வேந்தன்னு சொன்னாங்க? குமரி வேந்தனோ இல்ல குமரி கண்ட வேந்தனோ சொல்லிருக்கலாமே. அப்போ திரேதாயுகத்திலேயே குமரி கண்டம் கிடையாது. அப்போ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டம் இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? யுகங்களை பத்தி பார்த்தோம்னா ஒவ்வொரு யுகமும் இத்தனை லட்சம் ஆண்டு காலம்னு சொல்லுவாங்க. அதை பத்தி டீடைலா நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி குமரி கண்டம் இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் ஒரே நேம் தான் இருந்தது. அது வந்து யுரேஷியா. அந்த டைம்ல லேட் கிரெட்டாசியஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்தது. மடகாஸ்கர் வந்து ஆப்பிரிக்கால இருந்து ஏற்கனவே தனியா பிழைக்கப்பட்ட வந்த ஒரு நாடு. இந்த லேட் கிரெட்டாசியஸ் பீரியட் சமயத்துல அந்த மடகாஸ்கர்ல இருந்து ஒரு சின்ன பகுதி வந்து தனியா பிழைக்கப்பட்டு யூரேஷியால வந்து அட்டாச் ஆயிடுச்சு. அதுதான் இந்தியா. 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இந்த மடகாஸ்கர்ல இருந்து தனியா பிழைக்கப்பட்டு வந்த அந்த நிலப்பரப்பு ஒரு வேகத்தோட வந்து யுரேஷியால மோதினதால கிரியேட் ஆன இடம் தான் பனிப்பிரதேசமான இமயமலை. இதுல இன்னொரு சயின்டிபிக் ஃபேக்ட் என்னன்னா, வருஷா வருஷம் அந்த இமயமலை குறிப்பிட்ட சின்ன அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, பிழைக்கப்பட்ட வந்த அந்த நிலப்பரப்பு, அதாவது இந்தியா மைன்யூட்டா மேல் நோக்கி மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப கிடையாது, வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் அந்த இமயமலை வளர்ந்துகிட்டே இருக்குமா. சோ இந்தியாவே மடகாஸ்கர்ல இருந்து பிழைக்கப்பட்டு வந்த ஒரு நிலப்பரப்பு பண்ணும்போது அதுக்கு கீழே குமரி கண்டம் எப்படி அட்டாச் ஆகி இருக்க முடியும்? சப்போஸ் முக்கோண ஷேப்ல இந்த குமரி கண்டமோ இல்ல லெமூரியாவோ அங்க இருந்தது அப்படின்னா முதல்ல இந்தியாவே பிழைக்கப்பட்டு வந்திருக்காது. ஏன்னா அந்த லேண்ட் மாஸோட அட்டாச் ஆகி இருக்கும். சோ நான் சொல்ல வரும் கான்செப்ட் ஒன்னே ஒண்ணுதான். இந்தியாவே அங்கிருந்து தான் டிவைட் ஆகி வந்திருக்கணும் போது அதுக்கு கீழே குமரி கண்டம் இருந்ததுன்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கே இல்லாதது. போன சில நாட்களா பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய பகுதி பிழைக்கப்பட போகுது, ரெண்டா உடைய போகுது. அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால தான் வந்து மோதும்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆப்பிரிக்காவோட நிலத்தகடுகள், அதாவது இங்கிலீஷ்ல டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல ஏற்படும் சில மாற்றத்தால அது டிவைட் ஆக போகுதாம். சோ ஆப்பிரிக்காவோட சோமாலியா பகுதிகளோட நிலத்தகடுகள்ல ஏற்படும் சில மாற்றங்களால அது ரெண்டா டிவைட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட கேரளா சைடுல அரபிக்கடல் பக்கமா வந்து மோதுமா. அந்த லேட் கிரெட்டாசியஸ் பீரியட்ல மடகாஸ்கர்ல இருந்து இந்தியா வந்தது பாத்தீங்களா? அதே போல இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல ஆப்பிரிக்காவோட சோமாலியாவுக்கும் நடக்கும்னு ஆராய்ச்சிகள்ல சொல்லிருக்காங்க. இது சும்மா நடக்கலாம்னு சொல்றது கிடையாது, கண்டிப்பா நடந்துடும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இடிச்சதுல இமயமலை கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து மோதிச்சுன்னா கேரளா கர்நாடகாவை தாண்டி இந்தியாவோட சென்டர் பகுதியில இமாலயாஸ் கிரியேட் ஆயிடும். பட் இதெல்லாம் ஆகிறதுக்கு எப்படியும் 5 இருந்து 10 மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். இப்பெல்லாம் நடக்காது. வந்து இடிக்கும்னா இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்து மோதுறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி தான் இந்தியால வந்து மோதும். அங்கிருந்து இங்க வரதுக்கு தான் அத்தனை மில்லியன் ஆண்டுகள் எடுக்கும். இந்த குமரிகண்டம் கான்செப்டுக்கு இந்த சோமாலியாவே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு பாருங்க. இந்தியாவுக்கு கீழே ஏதாவது நிலப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆப்பிரிக்காவோட சோமாலியா வந்து இந்தியாவை இடிக்கவே முடியாது. இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில காலியா கடல் மட்டும் இருக்கிறதுனாலதான் சோமாலியா வந்து இந்தியா மேல மோதும். இப்போ சோமாலியா வந்து பல மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு இந்தியா மேல வந்து மோதிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ஆப்பிரிக்கால இருக்கும் அந்த அனிமல் ஸ்பீஷியஸ் இந்தியால வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 15 மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு இப்போ பிலிப்ஸ் கிளேட்டர் என்ன பண்ணுவாரு, இது என்ன ஆப்பிரிக்கால இருக்கும் சில அனிமல் ஸ்பீஷியஸ் மட்டும் இந்தியால இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அப்போ ஆப்பிரிக்காவையும் இந்தியாவோட கேரளா சைடையும் கனெக்ட் பண்றது போல மிகப்பெரிய நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு கிளப்பி விட்டுடுவாரு. அண்டு அதுக்கு டமூரியான் நேம் வச்சிடுவாரு. அந்த 15 மில்லியன் ஆண்டுகள் கழிச்சு இருக்க போகும் மக்கள் வந்து அதை நம்புவாங்க. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும், நமக்கு தெரியும் அங்க எதுவுமே இல்லைன்னு. ஆனா அப்ப இருக்க போகும் மக்களுக்கு அது தெரிய வராது. அதனால ஆமா டமூரியான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது, அது கடலுக்குள்ள மூழ்கி போச்சுன்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அதை நம்பவும் செய்வாங்க. அப்படிதான் லெமூரியா கான்செப்ட் நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி மடகாஸ்கர்ல இருந்து இந்தியா தனியா பிழைக்கப்பட்டு வந்ததுனாலதான் அங்கிருந்த லெமூர் மங்கியோட இனம் நீலகிரி காட்டுக்குள்ள வந்துடுச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போகல. சப்போஸ்
சப்போஸ் மூணுத்தையும் கனெக்ட் பண்றது போல லெமூரியாவோ இல்ல குமரிகண்டமோ இருந்தது அப்படின்னா அந்த லெமூர் மங்கியோட இனம் ஆஸ்திரேலியாவுக்கு கூட போயிருக்கும். ஆனா ஆஸ்திரேலியால லெமூர் மங்கி இனம் கிடையாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் குமரிகண்டம்ன்றது உண்மை. ஆனா அது வந்து கன்னியாகுமரியோட பார்டர்ல இருந்து 85% 90% கடலுக்குள்ள மூழ்கி போச்சு அவ்வளவுதானே தவிர 3 இடத்தையும் ஒன்னு சேர்க்கும் அளவுக்கு மிகப்பெரிய கான்டினென்டா இருந்ததுன்னு சொல்றதெல்லாம் கிடையவே கிடையாது. போன வீடியோலயே குமரிகண்டத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். பட் அதையும் தாண்டி இந்த வீடியோல அதிகமான டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். until then bye.